இனி எந்த கெட்ட சக்திகளும் உன்னை நெருங்க முடியாது. நீ நலமோடும் வளமோடும் வாழ்வாய். இனி உனக்கு எல்லாமே வெற்றிதான். நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று. இதுதான் முதல் படி. எனது கடவுளான அன்னை யாரைப் போலவும் நடித்தவர் அல்ல. அவர் தனக்கென ஒரு தனி வழியை உருவாக்கி கொண்டு அவராகவே இருந்து அதை நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர். அவர் என்னோடு இருக்கிறார். நான் பிறர் நடுவே தனித்தன்மையோடு இருக்கிறேன். நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல, அனுபவம். அனுபவித்தது எல்லாம் கஷ்டமல்ல, சோதனை. இதில் நான் ஜெயிப்பேன். நான் தோற்க பிறந்தவன் அல்ல, ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறு. இவ்வாறு நீ கூறும்போது உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் ஆகியவை உன் மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய். ஒரு ஆரம்பம் இருந்தால் ஒரு முடிவு உண்டு. பிறப்பு உறுதி செய்யப்பட்டால் இறப்பு உறுதி. அதேபோல நமக்கு கிடைத்த இந்த மானிட பிறவியை மகிழ்ச்சியோடும் பொறுமையோடும் வாழ வேண்டும். நாம் செய்கின்ற செயல்கள் நாளை சரித்திரம் படைக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன்பு என்னை நினைத்து தொடங்கு. என் நாமத்தை உச்சரி. அதை நான் சுமூகமாக முடித்து வைப்பேன். இந்த மானிட படைப்புகள் அனைத்துமே அற்புதமானவை. நீ பட்ட வேதனை, அவமானம், மனக்கசப்பு, வறுமை, கடன் தொல்லை அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் என் குழந்தையே. அனைத்தையும் உன் அன்னையான நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ செய்த பாவங்கள், தவறுகள் அனைத்தும் இன்றோடு ஓடி ஒளிந்து விட்டது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம். நீ ஒரு நாளும் கலங்காதே. உன் அம்மா நான் இருக்கிறேன். நாட்களை நீ எண்ணிக்கொண்டு இரு. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. பிரிந்து சென்றவர் கைகூடும் நேரம். உன் உதவி நாடி பலர் வரும் நேரம். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. நீ பெரும் செல்வந்தனாகப் போகிறாய். காத்திரு, கலங்காதே, மகிழ்ச்சியாக இரு. என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்கத் தோணுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு. அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா? இந்த அன்னை உன்னுடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவேன். அனைவர் மீதும் கருணை கொண்ட உன் அன்னையான நான் அன்போடு உன்னையும் பாதுகாப்பேன். இப்போது நீ பிரச்சனைகள், தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம். துக்கமும் வேதனையுமாகிய படுகுழியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம். ஆனால் அதை பற்றி நீ கவலைப்படாதே. அமைதியாயிரு. நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவது கிடையாது. என் மீது விசுவாசம் கொண்ட உன் துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு நேரம் ஆகாது. என் ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீதுதான் சவாரி செய்ய போகிறாய் குழந்தையே. என் நாமம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டு. வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வது உண்டு. வெறும் தோல்விகளை கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது? வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம். அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு. பயப்படாதே. பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும். ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைத்து திரிந்து கொண்டு இருக்கிறாய். நீ படும் வேதனையை உன் அன்னையான நான் அறிவேன். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை. நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும். போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை. அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே. உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன். பயப்படாதே தங்கமே. நான் உன்னை அழைக்கிறேன். விரைவில் என் ஆலயத்திற்கு வந்து நீ சேர்ந்துவிடு. உன் வருகை நோக்கி நான் காத்து கொண்டு இருக்கிறேன். உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும். உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன். உன் அம்மா நான் இருக்கிறேன் குழந்தையே. தன் பக்தனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் காத்தருளக்கூடியவள் உன் அன்னையான நான். என் வழி நடத்துதலை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை உணர மட்டுமே முடியும். என்னிடம் உன்னை முழுமையாக அர்ப்பணித்து என் நிலையிலும் என் நாமம் ஜபித்து நீ வாழ்ந்தாயானால் உன்னை சூழ்ந்துள்ள அனைத்து பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி செல்வதை நீ அனுபவத்தில் உணர முடியும். கடன் தொல்லையா,
பிரச்சனையா, குடும்ப சிக்கலா, என்னவானால் என்ன, உன் அன்னை நான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்வேன். இந்த எண்ணம் உன்னுள் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் நீ சுலபமாக ஜெயித்து விடலாம். இப்போது என்ன நோக்கத்திற்காக நீ போகிறாயோ அந்த நோக்கத்தை உன் அன்னையான எனக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு, அன்னையே, இவையெல்லாம் உங்கள் ஆணைப்படியே நடக்கிறது. நீங்களே தள்ளி விடுபவரும் தூக்கி விடுபவருமாக இருக்கிறீர்கள். நீங்களே சண்டையிடுகிறீர்கள், சண்டையிட வைக்கிறீர்கள். சமாதானத்தை செய்பவரும் காரியத்தை செய்கிறவரும் நீங்களே. இதோ என்னை முழுவதுமாக உங்களிடம் ஒப்படைக்கிறேன். உமது உந்துதலால் நான் புறப்பட்டு போகிறேன். எனக்கு முன்னால் சென்று என் தேவைகளை நிறைவேற்றுங்கள் என்று கூறிவிட்டு போ. உறுதியான உன் நம்பிக்கையை மெச்சி நீ போகுமிடமெல்லாம் நான் வரும்போது உனக்கு ஏன் பயம்? உன் அன்னையான நான் யார் மனதிலும் வர மாட்டேன். அப்படி வந்தேன் என்றால் அது நீ செய்த பாக்கியம் எனலாம். அந்த பாக்கியம் இந்த பதிவை நீ படிப்பதன் மூலமும் உனக்கு என் அனுக்கிரகம் கிடைத்திருக்கிறது என்று அர்த்தம். உன் இதயத்திற்கு உள்ளாகட்டும், ஆலயத்தில் விக்கிரக வடிவிலாகட்டும், தாளில் ஃபோட்டோவாகட்டும், நீ என்னை பார்க்கும்போதெல்லாம் நீ என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி, நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேனா என்பது. ஏனென்றால் பல வேளைகளில் நீ தவறு செய்து விடுகிறாய். அதற்காக பிறகு வருந்தினாலும் தவறாது அதற்காக வருகிற தண்டனைகளை பெறும்போது, அன்னையே, என்னை மன்னித்து கொள்ளுங்கள், என்னை மீறி நான் நடந்து கொள்கிறேன், இதற்காக என்னை வெறுத்து விடாதீர்கள், நான் கடந்து வந்த பாதையை அடிக்கடி திரும்பி பார்க்கிறேன். காடுகளும் கரடுமுரடான வழிகளும் துஷ்ட மிருகங்களும் அச்சுறுத்திய அந்த காலத்திலும் நீங்கள் என் கைகளை பிடித்து கொண்டு வழிநடத்தி வந்தீர்கள். என்னால் முடியாது என்று சோர்ந்துவிட்ட நேரத்தில் தூக்கிக் கொண்டு நடந்தீர்கள். நீங்கள் காட்டிய வழியில் நான் செல்கிறேன், நீங்களே என் அன்பு உலகம் என்று நீ என்னிடம் மன்றாடுகிறாய். பிறகு எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? ஒரு செயலில் ஈடுபடுவதற்கு நீ 1000 முறை யோசிக்கிறாய். நான் எடுத்த முடிவு சரியா, அவன் வினவியது சரியா என்றெல்லாம். அது நிஜமா இல்லை பொய்யுரைக்கிறானா என்று இப்படி நீ யோசிப்பதை முதலில் நிறுத்து. ஏன் இப்படி செய்கிறாய்? ஒரு பொழுதும் எதற்காகவும் கலங்காதே. ஒரு முறை உன் மனம் சொல்வதை கேள். மாற்றான் சொற்களை உன் செவி கொடுத்து கேட்காதே. எடுத்த முடிவை என்றும் எதற்காகவும் மாற்றிக்கொள்ள நினைக்காதே. உன்னை பற்றி தெரிந்து கொள்ளும் நேரம் வரும். எதையுமே கேட்டு வாங்கிக் கொள்ளக்கூடாது. தானாக வந்தால்தான் அதற்கு சிறப்பு. வாழ்க்கையில் புரிந்து நடைபோட்டு பழக கற்றுக்கொள் என் குழந்தையே. நீ நீயாக இரு. உன் சுயமரியாதை இழந்து அடுத்தவரிடம் பணிந்து போவதற்கு என்றுமே அவசியமில்லை. உன்னை புரிந்து கொண்டவர்கள் மட்டும் உன்னை சுற்றி இருந்தால் போதுமானது. உன்னை குறை கூறுபவர்களின் பேச்சை மனதில் ஏற்றிக்கொள்ளாமல் சென்று கொண்டே இரு. அவர்கள் எவரும் உன் வாழ்க்கையில் பயணிக்கப் போவது இல்லை. நீ நீயாகவே இரு என் தங்கமே. உழைத்த பணம் கைக்கு வராத நிலை, உறங்க நினைத்து உறங்க முடியாத நிலை, பிழை எதுவென்று புரிந்து கொள்ள முடியாத நிலை, இதனால் மலைத்து களைத்து தவித்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையே, பிரச்சனை என்னவென்றால் உன் கர்ம வினையின் தாக்கம் எந்த நாளில் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாளில்தான் உன் வாழ்க்கைக்கான அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே நாளில் தீர்வு காண உன் மனமும் துடிக்கின்றது. இந்த பிறவியில் நீ செய்த நன்மைக்கான பலனை அனுபவிக்கும் காலம் வரும்பொழுது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு நிச்சயம் கிடைக்கும். ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடாது. ஆனால் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் உண்டு என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். உன் வேண்டுதல் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் உனக்கு துணை இருப்பேன் குழந்தையே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நம்மை விட்டு என்றும் நீங்காத ஒரு உறவு கடவுள் மட்டுமே. அவருடைய கருணைக்காக மனம் ஒன்றி நீ வழிபடு. நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். நீ எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு போ. உனக்கு முன்னால் நான் அங்கே உனக்காக உன் வேலையை முடித்து கொடுக்க தயாராக இருப்பேன். உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். நீ எதற்கும் பயப்படாதே. என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் இன்று வரை உன்னை நான் பாதுகாத்துதான் வருகிறேன். சிலர் உனக்கு பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை கேட்டு நீ வருந்துகிறாய். ஒன்றை நன்றாக புரிந்து கொள்.
அவர்கள் விமர்சனம் செய்யும் காரணம் தெரியுமா? உன் தரத்துக்கு வர முடியாத போது, உன்னிடம் இருப்பது போல அவர்களிடம் இல்லாத போது, உன்னை துன்புறுத்தி அது முடியாத போதுதான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். இன்னும் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் பார்க்கப் போகிறார்கள். என் வார்த்தை மீது நீ நம்பிக்கை வை. நீ என் உயிரான குழந்தை. நீதான் எனக்கு உலகம். உன்னை முதுகில் குத்துபவர்களைக் கண்டு நீ வேதனை கொள்ளாதே. போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல. அவர்களின் கோழைத்தனம்தான் அவர்களை வீழ்த்தும். யாராக இருந்தாலும் அறம் என்பது ஒன்றுதான். பல்வேறு முகங்கள் அதற்கு கிடையாது. அந்த முகத்தை நான் உன்னிடம் பார்க்கிறேன். உன் நேர்மை உன்னை வழி நடத்திச் செல்லும். உனக்கான அனைத்தும் விரைவில் உனக்கு கிடைக்கும். என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசிர்வதிப்பேன் என் குழந்தையே. நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய். உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும். நீ என்னை நினைக்கும்போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை அது ஏற்படுத்தும். அதுதான் நீ என்மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு. என்ன குழந்தையே, சௌக்கியமா? என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு நீ என்னை கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கிறாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது. உன் குறைகளை நீ அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். சொல்ல முடியாது தவிக்கிறாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் உன் அன்னையான நான் இருக்கிறேன். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவது கிடையாது. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாக அழும்போது எந்த அன்னையாவது மகிழ்வாளா? உன்னில் நானும் அழுகின்றேன். தைரியமாக போ. எதையும் தாங்கிப்பார். வாழ்ந்து விடலாம். இந்த அன்னை உன் பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் சுபமாக முடியும். நீ அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் விஷயத்தில் விரைவில் தீர்வு கிடைக்கப் போகிறது. என்றும் எதற்காகவும் முன்வைத்த காலை நீ பின் வைக்காதே. அடுத்தவனை நாடி நிற்காதே. உன் குறைகளை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளாதே. யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதே. முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடு பள்ளம், இன்பம், துன்பம், துயரம் இவைகள் இல்லாமல் இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் என்னிடத்தில் நீ ஐக்கியமாகிவிட்டால் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு என்ன வழி? எப்போது தீரும்? இப்படியே தான் கடைசி வரை நான் அனுபவிக்க வேண்டுமா என்று புலம்புகிறாய். நீ என்னை தேடி வரவில்லை. நான் உன்னை வரவழைத்தேன். உன்னையும் மற்றவர்கள் மத்தியில் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவதற்காக வரவழைத்தேன். வெறுத்தவர்கள் வியக்கும் வண்ணம் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் அளிக்கப் போகிறேன். பெயர், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, லட்சியம் இவை அனைத்திலும் நீ வெற்றி பெறப்போகிறாய். நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே. நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை நான் தேர்ந்தெடுத்துள்ளேன். உன் கர்ம பலன்களின் வீரியம் குறையும் தருணத்தில் உன் கை ஓங்கப் போகிறது. உன் அம்மா நான் இருக்கிறேன் என் தங்கமே. நம்பிக்கையில்லாமல் எதையும் செய்ய முற்படாதே. அனைத்தும் உன்னை விட்டு அகலும். நீ மாறப்போகிறாய். உன் வாழ்க்கை தரம் மாறப்போகிறது. நாம் யார் தெரியுமா? பேராசை பிடித்த நன்றி கெட்ட உயிரினங்களைத் தவிர வேறு இல்லை. நமக்கு தெரிந்தது எல்லாம் கேட்பதும் கெஞ்சுவதும் மன்றாடுவதும் தான். நம் விருப்பம் நிறைவேறியதும் ஒரு சில நன்றி வார்த்தைகளை கூறிவிட்டு நகர்ந்து விடுவோம். ஆனால் உனது இரக்கமுள்ள கருணையுள்ள அன்னையான நான் என் பக்தர்களை கைவிடுவதே இல்லை. நான் உன் வாழ்வின் சக்தி. நீ வாழ்வதற்கான காரணம் நானின்றி நீ ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு கூடிய தூய்மையான ஒரு பிரார்த்தனையோடு தொடங்கி அதிலேயே முடிக்கவும் வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் நான் உன் மீது காட்டும் சிறிய பெரிய கருணைக்காக நன்றி சொல்.
வாழ்வில் எனது முடிவில்லாத கருணைக்காக பிரார்த்தனை செய்தால் நீ இன்னும் அதிகமாக பெற முடியும். ஒன்றை மட்டும் நினைவில் கொள், கேட்டால் கேட்பது மட்டுமே கிடைக்கும். கேட்பதால் என் ஆசிர்வாதங்களை நீ கட்டுப்படுத்துகிறாய். அதனால் என் ஆசிர்வாதங்களுக்காக மட்டுமே பிரார்த்தித்து எனக்காக நன்றியோடு இரு. உன் மீது அக்கறை கொண்டு உனக்காக பரிதவிக்கும் ஒரு சிலர் மட்டுமே உன்னை எண்ணத்தால் சுற்றி இருக்கிறார்கள். அவர்களின் பேச்சை நீ தள்ளிவிட்டால் அவர்களும் உன்னை விட்டு விலகி போவார்கள். உன்னை ராஜாவாக்கி மந்திரிகளாக இவர்களை நான் உருவாக்கியிருக்கிறேன். அதனால் இவர்களது ஆலோசனைகளுக்கு நீ செவி கொடு. இது சரியான ஆலோசனையா தவறானதா என்பதை தெரிந்து கொள்ள முடியாத போது என்னை நோக்கி கூப்பிடு. உன் மனதில் இருந்தபடி சரியான பாதையை நான் சொல்வேன். அதை பின்பற்றி உன் வாழ்க்கையை நடத்தி வந்தால் நீ வெற்றி மேல் வெற்றி பெறுவாய். இந்த வெற்றி உனக்கு நன்மையானதாகவும் உன் தலையை அலங்கரிக்கின்ற ராஜமுடியாகவும் இருக்கும். நீ பிறரால் போற்றப்படுவாய். உன் வருத்தம் கஷ்டம் அனைத்தும் பிறரது பாராட்டுக்கும் உன் மேன்மைக்கும் காரணங்களாக அமைந்துவிடும். ஆலோசனைகளை கேட்காத இதயம் குருடானது. அவர்களை திருத்த மகாதேவன் வந்தாலும் முடியாது. சில நேரம் உன்னை உனது நம்பிக்கையின் எல்லை வரை அழைத்துச் சென்று கைவிடுவதைப் போல நான் செய்வேன். அந்த நிலையிலும் நீ என் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அன்னையே, நான் பிழைத்தாலும் பிழைக்காமல் போனாலும் உன் மீது நம்பிக்கையோடு இருப்பேன். நீ எனக்கு செய்தாலும் செய்யாமல் போனாலும் நான் உன்னை நம்புவதிலிருந்து மாற மாட்டேன் என்று நீ உறுதியாக சொல்ல வேண்டும். ஏதாவது செய்வார் என நினைத்து வருகிறேன், ஆனால் எதையும் செய்யவில்லையே. இப்படிப்பட்ட கடவுளை எதற்காக தொடர்ந்து நம்ப வேண்டும் என ஒருபோதும் நினைக்கக்கூடாது. இன்னும் சற்று நம்பலாம், இன்னும் சற்று நம்பலாம் என நம்பிக்கையின் காலத்தை நீட்டிக்கொண்டே போக வேண்டும். அப்போதுதான் உன் அன்னை உனக்கு தரும் அழிவில்லாத சுகத்தினை உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும்.